2026 தமிழக சட்டமன்ற தேர்தலில் 2 தொகுதிகளில் களமிறங்கிய தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் இரண்டில் எந்த தொகுதியை ராஜினாமா செய்ய போகிறார் என்பதை தெளிவாக விளக்குகிறது இந்த அரசியல் தொகுப்பு. தமிழக சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி தொகுதி தவிர்த்து 233 தொகுதிகளில் தவேக தனித்து களம் கண்டது. இதில் தவேக தலைவர் விஜய் சென்னை பெரம்பூர், திருச்சி கிழக்கு ஆகிய 2 தொகுதிகளில் போட்டியிட்டார். அவர் போட்டியிட்ட 2 தொகுதிகளிலும் வெற்றி வாகை சூடினார். பெரம்பூர் தொகுதியில் விஜய் 1,19,454 வாக்குகள் பெற்று 53,532 வாக்குகள் வித்தியாசத்தில் அமோக வெற்றி பெற்றார். இதேபோல திருச்சி கிழக்கு தொகுதியில் விஜய் 91,381 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். அவரை எதிர்த்து திமுக சார்பில் போட்டியிட்ட இனிகோ இருதயராஜ் 63,965 வாக்குகளை பெற்று தோல்வியை தழுவினார். இதன் மூலம் சுமார் 27,416 வாக்குகள் வித்தியாசத்தில் விஜய் வாகை சூடினார். பொதுவாக ஒரு வேட்பாளர் 2 தொகுதிகளில் போட்டியிட தேர்தல் ஆணைய விதிகளில் வழிவகை இருப்பது போல் 2 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றால் ஒன்றை விட்டுக் கொடுக்க வேண்டும். அதாவது ஒரு தொகுதியில் ராஜினாமா செய்ய வேண்டும். அந்த வகையில் பெரம்பூர், திருச்சி கிழக்கு ஆகிய 2 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றுள்ள விஜய் ஒன்றை விட்டுக் கொடுக்க வேண்டும். இந்த நிலையில் திருச்சி கிழக்கு தொகுதி எம்எல்ஏ பதவியை தவேக தலைவர் விஜய் ராஜினாமா செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தவேக தலைவர் விஜய் சென்னை நீலாங்கரையில் வசித்து வருகிறார். எனவே அவர் அடிக்கடி வந்து செல்லும் வகையில் பெரம்பூர் தொகுதியே அருகில் இருப்பதால் அந்த தொகுதி எம்எல்ஏவாகவே அவர் தொடர விரும்புவார் என்று கூறப்படுகிறது. திருச்சி கிழக்கு தொகுதி எம்எல்ஏ பதவியை அவர் ராஜினாமா செய்யும் பட்சத்தில் அங்கு இடைத்தேர்தல் நடத்தியாக வேண்டும். மற்ற கட்சிகளில் தற்போதைய வேட்பாளர்களே மீண்டும் போட்டியிட வாய்ப்பு இருக்கிறது. அதாவது திமுக சார்பில் இனிகோ இருதயராஜ், அதிமுக சார்பில் க ராஜசேகரன், நாம் தமிழர் கட்சி சார்பில் கிருஷ்ணசாமி ஆகியோர் மீண்டும் போட்டியிடுவார்கள் என கூறப்படுகிறது. இதேபோல தமிழக வெற்றி கழகம் சார்பில் லால்குடி தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்த கூப்ப கிருஷ்ணனை திருச்சி கிழக்கு தொகுதியில் களமிறக்க விஜய் திட்டமிட்டு உள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன.